காக்கிச்சட்டை அணிவதே தனது உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கும் அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 2ஆம் நிலை காவலர் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3665 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர். அப்போ அந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம், ஓகேவா? எக்ஸாம்ஸ் டேட் இன்னும் சரியாக தெரியாமல் இருக்கலாம். பட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நமக்கு பாசிட்டிவாக நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா ஒரே சிலபஸ் சொல்லி ஃபைனலாக இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து விரைவில் வந்து பழைய கால்ஃபார் வந்து ரிசல்ட் ஓகேவா அஃபிஷியல் ஃபைனல் ரிசல்ட் போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் எஸ்ஐக்கு உண்டான டேட்டும் விரைவில் வெளியாகிறது வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு முன்னோட்டமாக முதற்கட்டமாக மாணவர்களுக்காக போலீஸ் வந்து எக்ஸாம்ஸ் நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷமாவுக்கு மேலவே நீங்கள் அந்த எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சிருந்து அந்த போலீஸ் கனவு ஓகேவா அப்படின்னு எவ்வளோ ஃபயராக இருப்பீங்க. அப்போ மாணவர்கள் வந்து கஷ்டப்படாமல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேகன்சியாக இந்த வருஷத்தில் முடிக்கணும். அப்படிங்கும்போது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்காக 2ஆம் நிலை காவலர் போலீஸ் ஓகேவா 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. காலையிலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில் கொடுத்துட்டு இப்போ சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லேயே வந்து கிளியராக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் மட்டும் நமக்கு கொடுக்க கிடையாது, டீட்டெயிலாக கொடுக்க கிடையாது. பட் பழைய சிலபஸ் வச்சு தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த டைமுங்கிறது குறைவானதாக இருக்குது. மொத்தம் 79 நாட்கள் தான் இருக்குது. அப்போ அந்த 79 நாளில் படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளான் இருக்கணும், ஓகே? பர்ஃபெக்ட் பிளான் இருக்கும். அப்போ நிறையா மாணவர்கள் புதுசாக படிப்பீங்க, நிறைய மாணவர்கள் டெஸ்ட் பேட்ச் மாணவர்களாக இருப்பீங்க, ஓகேவா? எல்லாருமே நீங்கள் கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க, கரெக்டாக படிங்க. நம்ம ஈசன் ஐஏஎஸ் அகாடமி கடலூர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் இந்த வருடம் கால்ஃபாராக இருக்க போலீஸ் எக்ஸாமுக்காக நியூ டெஸ்ட் பேட்ச், ஓகே, நியூ டெஸ்ட் சீரீஸ், அதுதான் நம்ம இப்போ டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஈசன் போலீஸ் அகாடமி கடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் 2025 இன்றைய தினம் கால்ஃபாராக இருக்க போலீஸ் நியூ டெஸ்ட் சீரீஸ். இந்த டெஸ்ட் சீரீஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி, ஓகே? ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த தேர்வு நடைபெறும். வாரத்திற்கு 2 தேர்வுகள், மண்டே அண்ட் ஃப்ரைடே, ஓகே? மண்டே அண்ட் ஃப்ரைடே இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 25 தேர்வுகள் கவர் ஆகுது. அப்போ பாருங்க, இந்த 78 நாளில் 25 தேர்வுங்கிறது உண்மையிலுமே அதிகப்படியான தேர்வுகள். கிட்டத்தட்ட காலையிலிருந்து பசங்களுக்கு வந்து எப்படி ஷெடியூல் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப, அதாவது என்ன, ரொம்ப பேர்டனாகவும் போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போட முடியாது, ரொம்ப அதாவது என்னது மேனேஜ் பண்ணி கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ 25 டெஸ்ட்டுங்கிறது அதிகப்படியான டெஸ்ட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 3690 கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகுது. 3690 கொஸ்டின் கவர் ஆகுது. அது இந்த டெஸ்ட் பேட்ச் ஓகேவா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நமக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம். முதல் தேர்வானது வருகின்ற திங்கட்கிழமை நடைபெற இருக்க தேர்வு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெற தேர்வு. முதல் தேர்வானது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், ஓகேவா? ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஒன்லி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே? ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த தேர்வானது இந்த முழு தேர்வுமே உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன், ஓகே? இந்த டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல நடைபெறும், ஓகே? போலீஸ் டெஸ்ட் சீரீஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். பட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா என்னது ஆஃப்லைன் மாணவர்களுக்காக மட்டும்தான். ஏன்னா அப்படின்னா ஆன்லைன் மாணவர்களுக்கு நமக்கு எக்ஸாம்ஸ் அவங்க எப்படி எழுதுறாங்க அந்த இது தெரியாதனால நம்ம ஆஃப்லைன் மாணவர்களுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முதல் டெஸ்ட் ஓப்பன் டு ஆல் தான், ஃப்ரீ டெஸ்ட் தான், எல்லாருமே வந்து எழுதலாம். முக்கியமாக கடலூர் மாணவர்கள், கடலூர் சுற்றுள்ள பகுதி மாணவர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்குவாங்க. இந்த முதல் தேர்வு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், ஓப்பன் டு ஆல், அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இந்த ஷெடியூல் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? பாருங்க, நம்ம ஈசன் போலீஸ் அகாடமிலேருந்து இந்த 2025க்கான போலீஸ் ஷெடியூல் பார்க்க போகிறோம். முதல் தேர்வானது வருகின்ற திங்கட்கிழமை ஃபுல் மாடல் டெஸ்ட், ஓகே? ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆஸ் பர் ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 70 வினாக்கள் கொண்ட தேர்வாக இருக்கும். அதே மாதிரி பார்ட் ஏ 45 வினாக்களும், பார்ட் பி வந்து என்னது தமிழ் 5 வினாக்களும், மேக்ஸ், சைக்காலஜி, சார்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 20 வினாக்களும், மொத்தம் 25 வினாக்கள். அப்போ 45 + 25 மொத்தம் 70 வினாக்கள் உங்களுக்கு நடைபெறும். இந்த தேர்வானது முழு சிலபஸ், ஃபுல் சிலபஸ் அடிப்படையில் தான் இந்த தேர்வு. அப்போ இந்த தேர்வில் எனக்கு முதல் 10 மாணவர்கள், முதல் 10 மாணவர்கள்னா இப்போ ஒரே மார்க்கில் வந்து 2 பேர் 3 பேர் இருப்பீங்க, அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணி, ஓகே? ஒரு முதல் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% ஸ்காலர்ஷிப், ஓகே? 50% ஸ்காலர்ஷிப். அதாவது இப்போ ஃபீஸ் நம்ம 2000 1000 மட்டும் கட்டினா போதும். அப்போ இது மாணவர்கள் இது ஒரு முயற்சியாக எடுத்துக்கிட்டு நல்லா படிச்சுட்டு வாங்க, நிறைய பேர் எழுதுங்க. 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். யாருக்கும் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓகே? முதல் 10 நபர்களுக்கு நம்ம
50% ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுக்குறோம். இந்த தேர்வானது முழு மாதிரி தேர்வு, ஓகே, ஃபுல் சிலபஸ் அடிப்படையில் நம்ம வைக்கிறோம், ஓகேவா. அது டெஸ்ட் முடிச்சோடனே அடுத்த வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு தேர்வு ஆரம்பமாகிறது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 6 சோசியல் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம், 6 தமிழ் இயல் 5 இயல் கொடுத்துருக்கோம். அடுத்து சைக்காலஜியில் ஒரு 4 டாபிக், ஓகேவா, 4 டாபிக் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இது முதல் தேர்வு. அப்போ இந்த பார்ட் பி உங்களுக்கு எப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சைக்காலஜி மேக்ஸ் ஒரு வாரம், சைக்காலஜி ஒரு வாரம் மேக்ஸ், சைக்காலஜி மேக்ஸ் இந்த மாதிரி என்னது ஆல்டர்னேட்டிவா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சைக்காலஜி மேக்ஸ் ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து தேர்வு 3 6வது அறிவியல், அடுத்த ஒரு 4 இயல்கள் தமிழ்ல. அடுத்து மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எண்கள் தொடர்பான கணக்கு எண்ணியல், ஓகே. அப்போ ஒரு வாரம் சைக்காலஜி ஒரு வாரம் நமக்கு மேக்ஸ் நம்ம கொடுக்குறோம். அடுத்து 7th சோசியல், ஓகேவா, 7th சோசியல். அதே மாதிரி 7ஆம் வகுப்புல இயல் 5 வரைக்கும். அதே மாதிரி 7th சயின்ஸ் 7ஆம் வகுப்புல இயல் அடுத்த 4 இயல். இங்க ரீசனிங் பார்த்தீங்க சைக்காலஜி பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் தொடர் வரிசை, எண்களின் தொடர் வரிசை, குறியீடு மறு குறியீடு, வெண் வரைபடம், பகுப்பாய்வு, ஓகேங்களா. அடுத்தது 8வது வரலாறு இயற்பியல், ஓகே. அடுத்து 3 இயல்கள். அடுத்து மேக்ஸ்ல ஒரு 3 டாபிக். அடுத்து மறுபடியும் 8வது புவியியல் வேதியியல். அடுத்து 8வது உயிரியல் குடிமியல் பொருளியல். அப்போ 6 to 8, ஓகே, 6 to 8 பார்த்தீங்கன்னா ஒரு 9 தேர்வுல நம்ம முடிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் காலம் குறுகிய காலமா இருக்குது. அப்போ மாணவர்கள் இதை நோக்கி பயணிச்சாத மட்டும்தான், படிச்சா மட்டும்தான், இந்த ஷெடியூல் பிரகாரம் முடிச்சாத மட்டும்தான் நம்மளால கரெக்டான பண்ண முடியும், எக்ஸாம்ஸ்குள்ள படிச்சுட்டு ரிவிஷன் பண்ண முடியும். கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்கும், ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. கரெக்டாக 79 நாள் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 தேர்வுல உங்களுக்கு 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை நம்ம கவர் பண்றோம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கவர் பண்றோம். அஸ்பர் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் படி. ஆனா இங்க பாருங்க, இந்த திருப்புதல் தேர்வு மட்டும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில, ஓகே, நம்ம அடிஷ்னலா ஒரு 70 கொஸ்டின் கொடுக்குறோம். அப்ப இந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு 140 கொஸ்டினா நம்ம கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா மாணவருக்கு நிறைய கொஸ்டின் நம்ம கொடுக்கணும், ஓகேவா, நிறைய கொஸ்டின் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப பாருங்க 8வது உயிரியல் குடிமியல் பொறியியல் படிப்போம், நம்ம 70 நாட்கள் தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு சிலபஸ் 70 நாட்கள். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரிவிஷன் வந்து 140 கொஸ்டின், ஓகே, 140 கொஸ்டினா கொடுக்குறோம். as per தமிழ் தகுதி தேர்வு 80 வினாக்கள் as per உங்களுக்கு அதுவுமே கொடுத்துறோம், சரிங்களா. அடுத்தது 9வது, ஓகே, 1 2 3 4 5, ஓகேவா. அப்போ 9வது கொஞ்சம் லிபரலாவே பண்ணியிருக்கோம், ஒரு 5 தேர்வுகள், ஓகே. 9வது ஒரு 5 தேர்வுகள். திருப்புதல் அதே மாதிரி நம்ம என்னது 140 கொஸ்டின், திருப்புதல் எல்லாமே 140 கொஸ்டின், ஓகேவா. எல்லாருமே 70 கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம 140 கொஸ்டின் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா மாணவர்களுக்கு நிறைய கொஸ்டின் நம்ம கொடுக்கணும், ஓகே, மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா படிச்சதுல இருந்து நிறைய கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஓகேங்களா. அப்ப 70 கொஸ்டின் அடக்க முடியுமானா முடியாது, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் இருக்கு. அதனால தான் நம்ம ஒரு 140 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 + 1, ஓகே. அப்போ 9வது தேர்வு 5 டெஸ்ட், 10வது தேர்வு உங்களுக்கு ஒரு 5 டெஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் as per என்னது 140 கொஸ்டின் உங்களுக்கு வந்து. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக என்னது அக்டோபர் 27ஆம் தேதி ஃபுல்லாக நம்ம என்னது 6 to 10th ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். யூனிட் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே முடிச்சிருவோம். அடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு பூஸ்டர் டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பூஸ்டர் டெஸ்ட் இங்கே பாருங்க, இந்த பூஸ்டர் டெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 900 வினாக்கள் வரும், ஓகேவா. கிட்டத்தட்ட 900 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது வந்து டேட் இங்கே போட்டிருக்கோம், பட் இந்த பிடிஎஃப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது முன்கூட்டியே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா கூட பசங்களுக்கு நம்ம முன்னாடியே கொடுத்துருவோம், ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. சயின்ஸ் வந்து ஒரு ஃபுல் போர்ஷன்லேருந்து ஒரு 200 வினாக்களும், சோசியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 200 வினாக்கள், ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து ஒரு 200 வினாக்கள், தமிழ் மேக்ஸ் சைக்காலஜி சார்ட் இது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 300 வினாக்கள், ஓகேவா. அப்போ இது மட்டுமே ஒரு 900 கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா உங்களுக்கு ஒரு 900 கொஸ்டின் பூஸ்டர் டெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம். இது பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். இது இந்த டேட்டுன்னு கிடையாது, நமக்கு முன்னாடியே கொஸ்டின் ரெடியாக நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். அப்போ ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 3 தேர்வுகள், ஓகே, 3 தேர்வுகள் நம்ம வைக்கிறோம். as per ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி மெயின் எக்ஸாம் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு அதிலே வந்துடும். அப்போ 3 முழு மாதிரி தேர்வுகள். இந்த லாஸ்ட் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டெஸ்ட் ஓப்பன் டு வால், ஓகே, ஓப்பன் டு வால் ஸ்டேட் லெவல் டெஸ்ட் 7ஆம் தேதி, ஓகே, ஃப்ரைடே. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் 9ஆம் தேதி. இப்போ 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் டெஸ்ட் ஓப்பன் டு வால் கொடுத்துருக்கோம், சரிங்களா. அடுத்தது இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியர்லி ஒரு 3 month நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மொத்தம் 26 தேர்வுகள். அதில் ஒரு தேர்வு வந்து ஸ்பெஷல் டெஸ்ட், மொத்தம் 25 தேர்வுகள். அடுத்து யூனிட் வைஸ் வந்து ஒரு 15 தேர்வுகளும், ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3, ஃபுல் டெஸ்ட் ஒரு 4, ஓகேங்களா. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு 6, ஸ்பெஷல் பூஸ்டர் டெஸ்ட் ஒரு 4, கிட்டத்தட்ட 3690 வினாக்கள், ஓகேங்களா. 3810 இது பழைய இது 3690 வினாக்கள் உங்களுக்கு கவர் ஆகும், ஓகே. 3690 வினாக்கள் கவர் ஆகும்.
ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நமக்கு தெரியும் லோயஸ்ட் ஃபீஸ் தான் போடுறோம், ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம், குவாலிட்டியாக கொடுக்குறோம். அடிஷ்னலாக நிறையா கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம், 140 கொஸ்டின்லாம் கொடுக்குறோம் நம்ம ரிவிஷனுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபேவராக பண்ணுறோம். இப்போ ஃபீஸும் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவராக தான் நம்ம வச்சுருக்கோம். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் 2000, ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 1500. இது ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸ் தான், ஓகேங்களா. லோயஸ்ட் ஃபீஸு 25 டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 3690 நாட்கள் நம்ம கொடுக்குறோம். அதில் நிறைய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கணும், ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும், நம்மளை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எப்பயுமே அவ்வளோ குவாலிட்டியாக ஸ்டாண்டர்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி டெஸ்ட் போர்ஷன் வந்து பேர்டன் இல்லாமல் கொடுத்துருக்கோம். 79 நாளில் நீங்கள் பேர்டன் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதிகப்படியான தேர்வுகள், அதிகப்படியான கொஸ்டின் உங்களுக்கு நம்ம கவர் பண்ணி தரோம். ஃபீஸ் வந்து லோயஸ்ட் ஃபீஸ் தான். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் 2000, ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 1500, சரிங்களா. இந்த ஃபுல் ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக ஷெடியூல் எடுத்து பாருங்க, ஓகே. பொறுமையாக ஷெடியூல் எடுத்து என்ன பண்ணுங்க, பாருங்க. இந்த ஷெடியூல் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி கரெக்டாக எப்படி நம்மளால் படிக்க முடியுமா, கரெக்டாக 3 days ஒன்ஸ் எக்ஸாம் வருது, 2 days ஒன்ஸ் வருது, நம்மளால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியுமா, படிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க, ஓகேவா. ஓகே, அந்த ஷெடியூல் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்து பொறுமையாக பாருங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குமே சொல்லுங்கள். டெஸ்ட் ஷெடியூல் நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் நம்ம அகாடமி சேனலே நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் நம்ம அகாடமி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட், ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு ஓப்பன் டு ஆல், எல்லாருமே எழுதுங்க. ஆஃப்லைனுக்கு வந்து இங்கே டேரெக்டாக எழுதுங்க. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் கொஸ்டின் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுமா, ஓகே. லாஸ்ட் டெஸ்ட்டே பாருங்கள், அன்றைக்கி திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்துடுங்க, கொஸ்டின் ஜெராக்ஸ் போடல சிரமமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு கண்டிப்பாக மஸ்ட்டு ரிஜிஸ்டர், ஓகேவா. கண்டிப்பாக என்ன பண்ணணும், மஸ்ட்டு ரிஜிஸ்டர், ஓகேவா, இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ பேர் வரீங்க, உங்களுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி தர முடியும், சரிங்களா. வேறு ஏதாவது இந்த டெஸ்ட் ஷெடியூல் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், 90873, ஓகேங்களா. 90873, ஓகே, 90873 42919. நான் ஷெடியூலில் வச்சுருக்கேன், ஓகேவா. ஷெடியூலில் நான் வச்சுருக்கேன், ஓகேவா. ஓகே, நீங்கள் எதாக இருந்தாலும் அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 90873 42919. இந்த ஷெடியூல் பற்றி வேறு ஏதாவது கொரிஸ், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுவாங்க. ஒருவேளை கால் பிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகே. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷெடியூல் அருமையாக இருக்குது, ஓகே. அந்த 79 நாள் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கோம், இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி முதல் தேர்வு, ஓகே, முதல் தேர்வு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு கரெக்டாக வந்து எல்லாருமே எழுதுங்க. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கம்மா, முக்கியமாக, ஓகே. இது மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், சரிங்களா. ஓகே, எனிவே இன்னைக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போலீஸ் கால்ஃபர் எப்படியே விட்டுட்டாங்க, வித் எக்ஸாம் டேட்டோடவே கொடுத்துட்டாங்க, ஓகேவா. அப்போ இதில் ஒன்று தான் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 79 நாள் தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, ஓகே. படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, சரிங்களா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 25ஆம் தேதி எல்லாரும் வந்து எழுதுங்க. இந்த போலீஸ் ஷெடியூல் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்ததுன்னா அகாடமி நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.